50 பேருக்கு இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சமைக்க போறோம். நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட பர்த்டேவை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கறி விருந்து நாங்க வைக்க போறோம். காலையிலே கறி கடைக்கு வந்துட்டு 4 கிலோ சிக்கன் கேட்டிருந்தேன். அவங்களும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணிக்காக அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அவங்க கரெக்டான பீஸ்லாம் நமக்காக வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சின்ன பீஸாவும் இல்லாம பெரிய பீஸாவும் இல்லாம மீடியம் பீஸ், அதாவது கடையில் கொடுக்குற மாதிரியே நமக்கு அவங்க வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம 4 கிலோ மொத்தமா ஆர்டர் பண்ணதுனால ஒரு 200 கிராம் கறி சேர்த்தியே கொடுத்தாங்க. 4 கிலோ கறி சிக்கன் பிரியாணிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்லேயே இருந்தேன். கறி கடைக்காரங்க கிட்ட 50 பேருக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும், கறி எவ்வளோங்க போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க 4 கிலோ கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம கெஸ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிலோ கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக பாருங்க 50 பேருக்கு செய்யணும் இல்லையா, அதனால பெரிய பாத்திரமா என் ஒய்ஃப் ரெடி பண்ணி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபி 50 பேருக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 50 பேருக்கு சர்வ சாதாரணமா என் ஒய்ஃப் தனியால நின்று வேற லெவல்ல சமைச்சாங்க சிக்கன் பிரியாணி. என் ஒய்ஃப் நான் மேரேஜ் பண்ணதுல இருந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியே நாங்க ஆர்டரே பண்ணது கிடையாது. எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எப்பவுமே என் ஒய்ஃப் தான் எல்லா சமையலும் பார்த்துக்குவாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் ஒய்ஃப் கடையில் சமைக்கிற மாதிரியே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி சமைப்பாங்களோ என் ஒய்ஃப் எல்லாமே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்க சிக்கன் பிரியாணிக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமைக்கிற விஷயத்தில் எனக்கு ஏபிசி எதுவுமே தெரியாதுங்க. என் ஒய்ஃப் தான் எப்பயுமே எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தயிர் இப்போ தேவைப்படுது, ஆனால் 3 நாளைக்கு முன்னாடியே புற போட்டு வச்சிட்டாங்க வீட்லேயே. ஆக்சுவலாக புற அப்படின்னா 3 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக தயிர் அதில் போட்டோம் அப்படின்னா தயிர் ஆகிடும். நமக்கு தயிர் பச்சடிக்கு யூஸ் ஆகும், பிரியாணிக்கு யூஸ் ஆகும். ஸோ 3 நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, கொண்டு வந்த கறி எல்லாமே கழுவி எடுத்து பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கறி. நம்ம ரெயின்சிகா மம்மி பாருங்க போடுறாங்க. ஆக்சுவலாக சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு ஒரு கிரேவி வடிவத்தில் மாறிடுச்சு. ஆக்சுவலாக கிரேவி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு எசன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடுவாங்க போல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அரிசி ஊற வச்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெயின்சிகா மம்மி பாருங்க அதுக்கேற்ற அளவு தண்ணி போடுறாங்க. ஒரு 5 கப் தண்ணி எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம ரெயின்சிகா மம்மி பாருங்க ஊற வச்ச அரிசியை ரெடி பண்ணி பாருங்க பிரியாணி குண்டால போட்டு விட்டுட்டாங்க. போட்டு வச்சுட்டு பாருங்க ரொம்ப நேரம் வேக வச்சாங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா ஏதோ ஹோட்டலுக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இந்த அளவுக்கு வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா வேற லெவல் கைப்பக்குவம் அவங்ககிட்ட இருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேக வச்சதுக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தா பாருங்களேன் நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஹோட்டலில் நம்ம போயிட்டு பிரியாணி குண்டாவை பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. பாருங்க அதுக்கு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா டிசைன் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கிண்டி விடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிண்டும் போது எல்லா எசன்ஸும் எல்லா இடத்துலையும் பரவி கறியிலையும் இறங்கும், பிரியாணியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்சிகா மம்மி வந்து பாருங்கள் ஒரு பிளேட்டை எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம மியூசிக் டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தார். ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ட உடனே பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. உடனே எனக்கும் ஆச்சரியம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது அப்படின்னு அவரும் சொன்னார். எனக்கு ஒரு பிளேட் போடுமா அப்படின்னு நான் சொன்னேன். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், அடேங்கப்பா வேந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சமைக்கிறத விட இங்கே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என் ஒய்ஃப்ன்றனால தூக்கி வச்சு பேசல, ஆனால் உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேஷன் அட்டன் பண்ண எல்லா நண்பர்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நாங்கள் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாருமே சூப்பர்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே எந்த குறையுமே சொல்ல. ஏதாவது ஒரு குறை சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் திருத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா நல்லதான்ப்பா இருக்குது, நம்ம எதுக்குப்பா குறை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கை எந்த அளவுக்கு தகட்ட கொடுத்தோமோ அதே அளவுக்கு 3 பிளேட் பிரியாணி சாப்பிடாம நீங்கள் எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு பாருங்கள் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். நம்ம ரெயின்சிகா பாப்பா பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாஜா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நானும் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். பரிமாறினதுக்கப்புறம் எல்லோரும் போதும் போதுன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2.5 பிளேட் பக்கமாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இருந்தாலும் அவங்க சாப்பிட வைக்கணும், அவங்க வந்தவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றத என்னோட
எண்ணம். பாதி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் விஷயமா வேலைக்கு வெளியே போயிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால் கேப்சர் பண்ண முடியல. 50 பேருக்கான பிரியாணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே பார்சல் பண்ணி கொடுத்தேன். வீட்டுக்கும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்குமே பேக் பண்ணி வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, மளிகை கடைக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, என்னோட ரிலேஷன்ஸ், என் தங்கச்சி, மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே நாங்கள் கேக் செலிப்ரேஷன் ப்ளஸ் கறி விருந்து போட்டு ரொம்பவும் சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சோம். காய்ஸ், நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நாளைக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரெயின்சிகாவோட மாமாவும் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எல்லா கிஃப்ட்டுமே நாளைக்கு ரிவீல் ஆகிடுங்க. ஓகே, என் ஒய்ஃப் 50 பேருக்கு செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேஸ்ட் எப்படி இருந்திருக்கும்? பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்திருக்கும்ல, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். செல்ல பையன் டேவ். ஆமா, தவறுன்னு பெற்றது இல்ல. செல்ல பையன் கொஞ்சம் குடும்பத்துல செல்ல பையன் வந்தான். மோதிரம் வந்து எடுத்து போட்டான். இருக்கட்டும், நல்லது. நான் சொல்லவே இல்லை இந்த வீடியோவில், அவராக சொல்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, என் பிள்ளைக்கு கேக் விடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் விட்டு வரான் அப்பா. போகும்பா, போகும் சாப்பிடு. நீ எத்தனை குழந்தைங்களுக்கு தாப்பனா இருந்தாலும் நீ எனக்கு குழந்தை தான். ஓகே ஓகே, நீ சாப்பிடு. போதும், நான் சாப்பிட்டு நீ சாப்பிடு. ஓகே காய்ஸ், பிள்ளையோட செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிதே முடிஞ்சது. என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்தவள் நீ எந்தன் மகராணி, என் வாழ்வுக்கு அர்த்தம் தந்தவள் நீ எந்தன் மகராணி, எனக்காக வந்தவள் நீதானே, என்னை காக்க பிறந்தவள் நீதானே, என் மகராணி, 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 என் மகராணி. ஓகே गाइस, நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு செகண்ட் பர்த்டே ஆரம்பிச்சாச்சு செலிப்ரேஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பக்கத்து ஐயா வந்திருக்காரு, என் தம்பி வந்திருக்கான், முக்கியமாக என் தங்கச்சி ஃபேமிலி, என் தங்கச்சி முக்கியமாக வந்திருக்காங்க. ஹாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை கார்த்தி வந்திருக்காரு. ஓகே, செல்லக்குட்டி வந்திருக்காங்க, மணி வந்திருக்காரு, நம்ம மணி இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஓகே गाइस, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேக் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கேக் வெட்டிடலாமா? ஓகே ஓகே. கேக் வெட்டியாச்சு ரெயின்சிகா பாப்பாக்கு. நாம ஃபர்ஸ்ட் ஊட்டிலாம் பாருங்க, சாப்பிடுறாங்க ரெயின்சிகா. ஓகே, வேற